நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் ராஜீவ் வழங்க பார்க்கலாம். ராஜீவ், இந்த முற்றுகை போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியினர் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க இந்த முற்றுகை போராட்டத்துல? அது மட்டும் இல்லாம இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் காவல்துறையினரால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி, முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில அக்கட்சியினுடைய அமைச்சர்கள் சரத் பரத்வாஜ் ஆகட்டும், அதுபோல கோபால் ராய் உள்ளிட்ட அமைச்சர்களும் மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படாத இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தடையை மீறி செல்லக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக சென்றபோது அவர்கள் காவல்துறையினரால் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த சாலை முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து மாற்றம் அருகே இருக்கக்கூடிய சாலைகளிலும் சிறிது போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மட்டுமல்லாமல் இந்த சாலையில் தீன் தயாள் உபாத்யாயா மார்க் என்ற இந்த சாலையில் தான் இரு அலுவலகங்களும் அமைந்திருக்கின்றது. சிறிது ஒரு தூர இடைவெளியிலே இரு அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில அருகே இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ நிலையம் தற்போது மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் சற்று கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழல் தான் இங்கு காணப்படுகிறது. அனுமதி இல்லாததன் காரணமாக உடனடியாக இங்கே அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என டெல்லி காவல்துறை தரப்பிடமிருந்து ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தலையை மீறி செல்வதற்காக ஆம் ஆத்மி கட்சியினர் முயற்சித்து வராங்க. ஒருவேளை தடைகளை அகற்றும் முயற்சித்தால் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் டெல்லி காவல்துறை தரப்பிடமிருந்து சொல்லப்படுகிறது. இதுவரை அவ்வாறு எதுவும் இருக்கவில்லை. அந்த தடுப்புகள் அருகே அமர்ந்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. கையில் மத்திய அரசுக்கு எதிராக பாஜக அரசை விமர்சித்து முழக்கங்களையும் அது பதாகைகளை ஏந்தியும் அந்த போராட்டத்தில் ஆம் ஆத்மியினர் தற்போது ஈடுபட்டு வராங்க. நிச்சயமா ராஜீவ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி காட்சிகளிலேயே பார்க்க முடியுது. டெல்லி பாஜக தலைமை அலுவலக பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி அங்க ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் கட்சியினர் என்னென்ன மாதிரியான முழக்கங்களை பாஜகவுக்கு எதிராக எழுப்பி வர்றாங்க? ஏற்கனவே மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைக்கப்படும் முக்கிய விவகாரம் மத்திய அந்த விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, அதே போல சிபிஐ, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்ய நோக்கத்துடன் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறார்கள். இதற்கிடையில இந்த சுவாதி மாலிவாலினுடைய இந்த விவகாரம் ஆம் ஆத்மி கட்சியினருக்கு தொடர்ந்து மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே முதல்வர் தற்போது இடைக்கால ஜாமீனில் டெல்லி கலால் கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றார். இந்த இடைப்பட்ட நாட்களை எவ்வாறு அந்த தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்துவது போன்ற விஷயத்தை மேற்கொண்டு ஆலோசித்து அதனை செயல்படுத்துவதற்காக நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த போலதான் இந்த சுவாதி மாலி விவகாரம் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு இந்த விவகாரம் மேலும் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசை இதற்கு பின்னாக மத்திய அரசு இல்லது, அதாவது பாஜக அரசு தான் இந்த சதி சட்டத்திற்கு பின்னாக இருப்பதாக கூறி தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினர் அந்த கண்டனங்களை கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் முதல்வர் தலைமையிலாகவே இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் அவர் அறிவித்திருந்தார். அதுதான் கூறியது என்னவென்றால், நாங்கள் பாஜக தலைமையகத்தை நோக்கியே வருகிறோம், நீங்கள் யாரை வேணாலும் கைது செய்து கொள்ளலாம், ஏனென்றால் பொது வழக்குகளை போட்டு இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள், இதற்காக பண்ணுகிறார்கள் போன்ற விஷயங்களை அவர்கள் கேள்விக்குறியாக எழுப்பியிருந்த நிலையில நாங்களாக தானாகவே நாங்கள் வருகிறோம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கைது செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் நேற்று தினம் பேசியிருந்தார். அதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் ஆர்ப்பாட்டத்திற்கு எந்த ஒரு அனுமதியும் கோரப்படவில்லை எனவும் இதன் காரணமாக இங்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக இந்த ஒரு
கோஷங்களை எழுப்பி வந்துட்டு இந்த மத்திய விசாரணை அமைப்புகளை வந்துட்டு தவறாக பயன்படுத்துவது, ஜனநாயகத்தை அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. தலைவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. முழுக்க அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக நடந்து வருவதாக வந்துட்டு இது போன்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு முழக்கங்களாக எழுப்பியும் இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த பிரமுக முக்கிய அமைச்சர்கள் ஆகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.